வெல்கம் டு பிரபு மேஸ். தமிழ்நாடு அக்ரிகல்ச்சரல் யூனிவர்சிட்டியோட அப்டேட்ஸ் எல்லாமே நம்ம சேனல் உங்களுக்கு ஃபாலோ பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ அதில் எல்லாருமே இப்போ வந்து சீட் அலாட்மெண்ட் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. சீட் நாட் அலாட்டட்னு வந்திருக்கு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. அடுத்து தேர்ட் ரவுண்டு நமக்கு சீட் அலாட்மெண்ட் வரணும். இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா செகண்ட் ரவுண்ட் அலாட்மெண்ட் எடுத்த எல்லாரும் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் போயிட்டுருக்கு. ஸோ ஈவினிங்க்கு மேலே அதில் எவ்வளோ பேர் வரல அப்படிங்கிறதுக்கான டேட்டா நமக்கு ஓரளவு கிடைக்கும். ஸோ அதுக்கான அஃபிஷியல் அப்டேட்டும் நான் ஈவினிங் உங்களுக்கு தரேன். அதுக்கு முன்னாடி இப்போ நிறைய பேர் கேட்குறது, சார் நாங்கள் ஜாயின் பண்ணுறப்போ என்னென்ன திங்ஸ் எடுத்துகிட்டு போகணும், என்னென்ன ரெக்வயர்ட் டாக்குமெண்ட்ஸ் எடுத்துகிட்டு போகணுன்னு ஆல்ரெடி நேற்றுக்கு ஒரு வீடியோ நீங்கள் கொடுத்துட்டீங்க. அமௌண்ட் வைஸ் நாங்கள் எவ்வளோ எடுத்துகிட்டு போகணும், ஸோ இன்னும் எவ்வளோ பணம் கட்ட வேண்டியிருக்கும், ப்ளஸ் ஹாஸ்டலுக்கு நாங்கள் என்னென்ன திங்ஸ் சார் எடுத்துகிட்டு போகணும், எவ்வளோ பணம் கட்டணும், ஹாஸ்டலுக்கு நாங்கள் என்ன திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிற டேட்டா எங்களுக்கு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அஃபிஷியலாக நான் வித் ப்ரூஃபோடு கொடுத்துருக்கேன். இது லாஸ்ட் இயர் நம்மளுடைய டிஎன்ஏயூலேருந்து வந்த மெயிலோட காப்பி தான். இது கவர்மெண்ட் காலேஜ்லேருந்து வந்தது. இதுலேயே ப்ரைவேட் காலேஜ் அலாட் ஆனவங்களுக்கு அவங்களுக்கு தனித்தனியாக மெயில் வருது. ஸோ அதில் ரிமைனிங் எவ்வளோ அமௌண்ட் கட்டணும் அப்படிங்கிறதெல்லாம் அவங்களுக்கு கிளியராக போட்டிருப்பாங்க. சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஃபீஸுங்கிறது இந்த தடவை 33,475 ரூபா சம்திங். சரிங்களா? இது கவர்மெண்ட்டு பிஎஸ்சி அக்ரிகல்ச்சருக்கு கவர்மெண்ட் காலேஜுக்கு அலாட் பண்ணியிருக்க ஃபீஸை. இதுவே டெக்னாலஜி ஸ்ட்ரீமாக இருந்தால் செல்ஃப் சப்போர்ட்டிங் ஃபீஸு ஒரு 40,000 ரூபா அதிகமாகும். சரிங்களா? இதுதான் நமக்கு கிடச்சிருக்கிற ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது. இதுவே ப்ரைவேட் காலேஜாக இருக்கிறப்போ கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறது பார்த்திங்கன்னா 70,000 ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் அதுவே ப்ரைவேட் அஃபிலியேட்டை பொறுத்த வரைக்கும் அது கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் அவங்க உள்ளே வாங்குவாங்க. அது அந்த காலேஜில் உங்களுக்கு கண்டிப்பாக ரெஃபரன்ஸ் கொடுப்பாங்க. அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் போனப்போ 20,000 பேமெண்ட்டை நம்ம அட்மிஷன் ஃபீஸாக கட்டிட்டோம். அப்போ அது ஃபஸ்ட் செமஸ்டரில் வர வைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஃபஸ்ட் செமஸ்டரில் பார்த்திங்கன்னா மினிமம் நமக்கு 33,145 ரூபா சம்திங் அந்த லெவலில் இருந்தது. அதில் 20,000 ரூபா கட்டிட்டீங்க. இன்னொரு 13,000 ரிமைனிங் பார்த்திங்கன்னா அப்ராக்சிமேட்டாக ஒரு 13,500 ரூபா நாம் ஃபஸ்ட் செமஸ்டரோட ரிமைனிங் ஃபீஸாக கட்ட வேண்டியிருக்கும் கவர்மெண்ட் காலேஜுக்கும். சரிங்களா? ப்ரைவேட் அஃபிலியேட்டை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு அந்த காலேஜ்லேருந்து ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் கொடுப்பாங்க. தென் அதை நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டியிருக்கும். ஓகேவா? அதுக்கு முன்னாடி கூட உங்களுக்கு அலாட் ஆகிருக்கிற காலேஜுக்கு நீங்களே ஃபோன் பண்ணி எல்லாமே உங்களுக்கு ப்ரௌச்சரில் இருக்குது. ஆர் நமக்கு வெப்சைட்லேருந்து நம்பர் எடுத்து கூட நீங்கள் காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம். சரிங்களா? இது நமக்கு ரிமைனிங் ஃபஸ்ட் செமஸ்டரோட ஃபீஸை நீங்கள் போகிறப்பவே எடுத்துகிட்டு போகணும்னு சொல்லி அந்த மெயில் வந்து உங்களுக்கு வந்துடும். சரிங்களா? இதை தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்ராக்சிமேட் காஸ்ட் யூனிஃபார்முக்கு பார்த்தீங்கன்னா, அதாவது ஃபீல்டு ஒர்க்குக்கு, ஒயிட் கோட்டு, அதே மாதிரி லேப்ரட்டரி, ஸோ இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சேர்த்து 4,000 ரூபா உங்களுக்கு யூனிஃபார்முக்காக வாங்குவாங்க. சரிங்களா? ரிமைனிங் ஃபீஸ் நம்ம கட்ட வேண்டியிருக்கும்னு சொல்லியாச்சு. ஸோ இதை தாண்டி நீங்கள் ஹாஸ்டலுக்கு என்னென்ன திங்ஸ் சார் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம காலேஜ் ஜாயின் பண்ணுற அன்றைக்கி என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறதுக்கு நம்ம போன வீடியோ உங்களுக்கு கொடுத்துட்டோம். இந்த வீடியோவில் ஹாஸ்டலுக்கு நம்ம என்னென்ன திங்ஸ் நீடட் திங்ஸ் என்னென்ன எடுத்துகிட்டு போக வேண்டியிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களே உங்களுக்கு கிளியர் பிக்சர் கொடுத்துட்றாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பில்லோ, சரியா, ஒரு பில்லோ எடுத்துக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா பெட் ஸ்ப்ரெட்டு, சரியா, இந்த பெட்டில் விரிக்கிற மெத்தை விரிப்பு எடுத்துக்கோங்க. அதே மாதிரி பெட்ஷீட் ஒன்று வச்சுக்கோங்க. பக்கெட்டு, அதில் பக்கெட்டில் பார்த்திங்கன்னா பிக் சைஸ் ஒன்று, ஸ்மால் சைஸ் ஒன்று எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. மக்கு, அதே மாதிரி பார்த்திங்கன்னா சில்வர் பிளேட் ஒன்று, டம்ளர், அதே மாதிரி வாட்டர் பாட்டில் அண்ட் ஸ்மால் லாக் நம்ம கொண்டு போகிற நம்மளுடைய திங்ஸ் எல்லாம் வந்து நம்ம பேக் பண்ணி வச்சுருப்போம். ஸோ அதை வந்து லாக் பண்ணி வச்சுக்கிறதுக்கு. அடுத்து சஃபிஷியன்ட் நம்பர் ஆஃப் ட்ரெஸ்ஸஸ், போதுமான அளவுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் ட்ரெஸ் வச்சுக்கோங்க, ரொம்ப குவிச்சு வச்சுக்க வேண்டாம் அப்படின்றாங்க. சரிங்களா? எப்போவுமே பார்த்தீங்கன்னா கேஷுவல்ஸே யூஸ் பண்ண சொல்லுவாங்க. மோஸ்ட்லி வந்து அந்த ஜீன் இதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எப்படின்னு நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இந்த அமௌண்ட், அதாவது ஹாஸ்டலுக்கு நம்ம காஷன் மணி டெபாசிட் வந்து நம்ம போய் ஜாயின் பண்ணுறப்ப கட்ட வேண்டியிருக்கும். 7,800 ரூபா கட்ட சொல்லுவாங்க. அந்த 7,800 ரூபாயில் பார்த்தீங்கன்னா 5,000 ரூபா வந்து காஷன் மணி டெபாசிட். சரியா? நம்ம ஃபஸ்ட்லேயே டெபாசிட் கட்ட வேண்டியிருக்கும் 5,000 ருபீஸ். ஸோ அந்த 5,000 ருபீஸும் சேர்த்து 7,800 ரூபா வந்து உங்களை கட்ட சொல்லுவாங்க ஹாஸ்டலுக்கு. ஓகேவா? இன் கேஸ் ஆஃப் த ஸ்டூடெண்ட் அஸ் டே ஸ்காலராக இருந்தால் they have to pay 1,200 rupees. சரிங்களா? இன்க்ளூடிங் அதில் வந்து பார்த்திங்கன்னா 1,000 ரூபா காஷன் மணி டெபாசிட்டாக நம்ம கட்ட வேண்டியிருக்கும் எப்போ டே ஸ்காலர் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா. ஓகேவா? ஸோ இது எல்லாமே கவர்மெண்ட் காலேஜோட லெவல் தான். நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா பேரண்ட்ஸ் ஆர் ரிக்வெஸ்டட் டு பிரிங் எக்ஸாக்ட் அமௌண்ட் டு பே த ஃபீஸ்னு சொல்லிடுவாங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் போகிறப்போ இந்த ஹாஸ்டலுக்கான அமௌண்ட்டு ப்ளஸ்ஸு நமக்கு காலேஜுக்கு ஃபஸ்ட் செமஸ்டருக்கு ரிமைனிங் கட்ட வேண்டியது, அதாவது 20,000 நம்ம ஆல்ரெடி வந்து கட்டி வச்சுருக்கிறோம். அதை தாண்டி ஃபஸ்ட் செமஸ்டருக்கு ரிமைனிங் நம்ம எவ்வளோ கட்டணுமோ அதுக்கான அமௌண்ட்டு ப்ளஸ் ஹாஸ்டலுக்கான இந்த அமௌண்ட்டை நம்ம கண்டிப்பாக கொண்டு போகணும். ப்ரைவேட் அஃபிலியேட்டை பொறுத்த வரைக்கும் அந்த காலேஜில் நீங்கள் கேளுங்க. நம்ம மோஸ்ட்லி அதுக்குமே நான் உங்களுக்கு டேட்டா விசாரிச்சுட்டு உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் அடுத்தடுத்த வீடியோஸில் தரேன். சரிங்களா? இதை தாண்டி ஃபோன் வந்து அலௌடான்னு நாட் அலௌடான்னு கேட்டிருக்கீங்க.
மேக்ஸிமம் ஃபோன் வந்து எல்லா கவர்மெண்ட் காலேஜ்லேயும் ஹாஸ்டலில் அலோவ் பண்ணுறாங்க. தென் நீங்கள் காலேஜ் கேம்பஸில் வந்து நாட் அலோடுன்னு சொல்லிடுவாங்க. இது ப்ரைவேட் அஃபிலியேட்டை பொறுத்த வரைக்கும் அந்த காலேஜ் ஃபிக்ஸ் பண்ணுறது தான். ஒரு சில காலேஜஸில் வந்து ஃபோன் வந்து கம்பல்சரியாக அலௌடு கிடையாதுன்னு சொல்லிடுவாங்க. ஒரு சில இடத்துல பட்டன் ஃபோன் மட்டும் அலோவ் பண்ண சொல்லுவாங்க. ஸோ இது மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க. ஓகேவா? மோஸ்ட்லி வந்து லேப்டாப்லாம் ஒரு சில காலேஜஸில் அலோவ் பண்ணுறாங்க, ஒரு சில காலேஜஸில் அதெல்லாம் தேவையில்லைன்னு சொல்லிடுறாங்க. ஸோ மோஸ்ட்லி ப்ரைவேட் காலேஜை பொறுத்த வரைக்கும் அவங்களே உங்களுக்கு அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் அவங்க சொல்லுவாங்க. அதை ஃபாலோ பண்ணிக்கணும். ஆனால் ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் காலேஜில் ஹாஸ்டலில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். தென் காலேஜுக்கு போகிறப்போ நீங்கள் ஃபோன் வந்து நாட் அலோட்னு சொல்லிடுறாங்க. ஓகேவா? ஸோ இன்னும் இது சம்மந்தமான எல்லா அப்டேட்டும் நம்ம சேனல் உங்களுக்கு ஃபாலோ பண்ணி கொடுத்துட்டே இருப்போம். என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன், என்னென்ன அப்டேட்ஸ் இருக்குது, இந்த வருஷம் என்னென்ன சேஞ்ச் ஓவர் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு கொடுத்துட்டே இருப்போம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் நம்மளோட சேனலுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? தேங்க்யூ.